முதல் தூது, தி ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். வெளிப்படுத்தல் 14:7 பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்து, ஃபியர் காட். அப்படி என்ன அர்த்தம்? ஃபியர் காட்னா, ஐயோ தேவன் அடிச்சிருவாரு, சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு பயப்படுறதா, நம்மளை நரகத்தில் தள்ளிடுவார், அந்த பயம் அல்ல. தேவனை மதித்தல், தேவனிடத்திலே பயபக்தி காட்டுதல். நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்று அனனியா, மீஷாவேல், அசரியா, அதாவது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்கல்ல, இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், எங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார், அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை. அதுதான் தெய்வ பயம். தானியேல் 3 அவர்தான் நம்மை படைத்தவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பராமரிக்கிறவர் அவர்தான், நம்மை பாதுகாக்கிறவர் அவர்தான். ஆகவே அவரிடத்துல நாம் பயபக்தியாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த பயம் தேவனை வருத்தப்படுத்தி இருக்கக்கூடாது, தேவனை வேதனைப்படுத்தி விடக்கூடாது என்று உணர்வோடு வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதாங்க தெய்வ பயம். மற்றவர்களை வேதனைப்படுத்தி விடக்கூடாது, காயப்படுத்தி விடக்கூடாது, ஆண்டவருடைய வசனத்திற்கு விரோதமாக நடந்து விடக்கூடாது என்று உணர்வோடு ஆவியானவரால் நடத்தப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் தெய்வ பயம் நிறைந்த வாழ்க்கை.